நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸில் ரேஷியோ அனாலிசிஸ் அப்படிங்கிற சாப்டரில் அதர் எக்ஸசைஸில் 55 பார்க்குறோம். ஆல்ரெடி இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் அதர் எக்ஸசைஸ் சம்ஸும் போட்டிருக்கோம். வேணும்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிற ஆத்தர்லேருந்து பார்த்துருக்கோம். டெட்டாஸ் வெலாசிட்டி 3 months, creditors velocity 2 months, stock velocity 8 times, bills payable 4,000, bills receivable 10,000, total sales 2,40,000, closing stock 2,000 more than the opening stock. Opening stock about closing stock வந்து 2,000 value இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து gross profit on the above sales is 40,000. சேல்ஸ் விட 40,000 அது ஜிபி அப்படின்னு சொல்கிறாங்க. gross profit on the above sales 40,000. ஓகேவா, gross profit கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து there are no cash sales and credit purchase. So cash purchase உள்ள credit purchase, cash no cash sales உள்ள cash purchase இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த accounting year consisting of 360 working days. ஓகேவா, find out debtors, creditors, closing stock மூணும் கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஃபார்முலாக்கு சூட் ஆகுதோ அதை வச்சு நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரேஷியோ அனாலிசிஸில் அதர் எக்ஸசைஸில் 55 பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக் பார்த்துடலாம். க்ளோசிங் ஸ்டாக் ஓகேவா. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டாக்குக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வெலாசிட்டி 8 times. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 40,000. நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது என்னங்க, எக்ஸ் ப்ளஸ் 2,000. ஏன்னா வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கை எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா அதை விட 2,000 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஜிபி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதை வச்சுட்டு நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் எதில் இருக்குதுங்க, ஸ்டாக் வெலாசிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ எதுங்க, ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் goods sold divided by average ஸ்டாக். இதுதான். ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ எவ்வளோங்க, 8 times அப்படிங்கிறது தெரியுது. ஆவரேஜ் ஸ்டாக்கு தெரியல, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டும் தெரியல. ஸோ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சேல்ஸும் ஜிபியும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம போட்டுடலாம். ஓகேவா. ஸோ இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. ஓகேவா. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அப்படிங்கிறது என்னங்க, சேல்ஸ் மைனஸ் ஜிபி. சேல்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுங்க, 2 lakh இருக்குது. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் இந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அப்படிங்கிறது. ஜிபி நம்மளுக்கு எவ்வளோங்க, 40,000. ஓகேவா. இப்போ என்ன வரும், 2 lakh வருமா. இப்போ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. இப்போ 2 lakh டிவைடட் பை இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2 lakh டிவைடட் பை 8. ஓகேவா. 2 lakh டிவைடட் பை 8 இப்போ என்ன வருதுங்க, 25,000 வருதா. 25,000. எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோங்க, ஆவரேஜ் ஸ்டாக். ஓகேவா. ஸோ ஆவரேஜ் ஸ்டாக் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்க, ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங்
ஸ்டாக் டிவைடட் பை 2. ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ் தெரியுது, நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்டாக் தெரியுது இல்லையா? ஓகேவா? ஆவரேஜ் ஸ்டாக் எவ்வளோங்க? 25,000. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். க்ளோசிங் ஸ்டாக் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா? 25,000 வந்து ஆவரேஜ் ஸ்டாக் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் தெரியாது, எக்ஸ் ப்ளஸ் 2,000 தான் நம்மளுக்கு என்னங்க? க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒர்க்கிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த சைடில் இந்த பக்கம் வரும்போது நம்மளுக்கு என்னங்க? 25,000 இன்ட்டு 2 ஈக்குவல் டு இது 2x ப்ளஸ் 2,000. இப்போது இந்த இடத்துல என்னங்க? 50,000 வருதா? 50,000 ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 2,000. ஸோ இப்போ 2x ஈக்குவல் டு 50,000 மைனஸ் 2,000 ஆப்போசிட்டில் கொண்டு போயிருமா? இப்போ 48,000. 2x ஈக்குவல் டு, அப்போ x ஈக்குவல் டு 48,000 டிவைடட் பை 2. இப்போ என்ன வருதுங்க? 24,000. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்க? ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேவா? ஏன்னா இங்கே தானே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோமா? ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 24,000. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்க? எக்ஸ் ப்ளஸ் 2,000 போட்டோமா? இப்போ எக்ஸ் எவ்வளோங்க? 24,000 ப்ளஸ் 2,000. இப்போ என்ன வருங்க? 26,000. அப்போது க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோங்க? 26,000. அவ்வளோதான். ஓகேவா? அந்த ஏதோ ஒரு ரூட்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க எப்போவும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.